அப்படியே வெளியே வந்துட்டோங்க. செம்ம சில்லு. அரௌண்ட் ஒரு 7-8 டிகிரி தான் இருக்கும். சரி சில்லு சூப்பராக இருக்குது. திஸ் இஸ் டாஷ்கண்ட் அரைவல் ஏரியா. செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் கேட்டால் பஸ் ஏறதுக்கு ஓடி வந்துட்டோம். பார்க்கறதுக்கு செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. லைக் எல்லா விசா மாஸ்டர் கார்ட்ஸும் அக்செப்ட் பண்ணுறாங்க. 5 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கு நம்ம ஊருக்கு ஒரு 12 ருபீஸ் தான் வருது. ஸோ நான் 10 ரூபா கொடுத்தேன், அவங்க எடுக்கலை. சேஞ்ச் வேணும்னாங்க. கார்டு ஸ்வைப் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன், டேப் அண்ட் பே ஒர்க்காது. நல்லா விசா மாஸ்டர் கார்டு. ஸோ அதை யூஸ் பண்ணி போய்ட்டு ஃபஸ்ட் டைம் செம்மையாக இருக்குங்க சிட்டி. ஃபஸ்ட்டு கிளைமேட் தான் 7 to 8 டிகிரி இருக்குது. ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஊட்டியில் பீக் கிளைமேட்டில் எப்படி ஒன்று மாதிரி இருக்குது. ரொம்ப சில், ஒரு நல்லா கூலாக பண்ணுறாங்க எல்லாத்தையுமே. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. மக்கள்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுது. கூட்டமே இல்லை. பெரிய சிட்டி. ஒரு பீக் டைம் தான், வீக் டேஸ் தான், வீக்கெண்டு சம்திங் அந்த மாதிரி கூட இல்லை. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. பஸ் வந்தோம் ஏறோம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ரொம்ப ஆக்சஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு வைங்களேன். ஸோ நிறையா படித்து அண்டு வ்ளாக்ஸ்லாம் பார்த்து வந்தோம். ஐடியா இருக்குது. பட் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் நல்லா ஒரு வைப்ரண்ட்டாக இருக்குங்க. எல்லா ஒரு ஃபீலும் குட் ஒன் ஸோ ஃபார். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் வெரி குட். உங்களுக்கு ப்ரோ? பார்ப்போம். ஒரு 4 days 3.5 days சொல்ல போனால் இதில் நல்லா போகணும். பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்த மாதிரியே ஒவ்வொன்றும் அந்த சோவியத் ஸ்டைல் பில்டிங்காகவே இருக்குது. நல்லாயிருக்கு. வெல்கம் டு உஸ்பெகிஸ்தான் டாஷ்கண்ட்டுங்க. டாஷ்கண்ட்டுங்கிறது உஸ்பெகிஸ்தானோட கேபிட்டல். யூ ஆல் நோ. ஸோ சாரிங்க, ஃபஸ்ட்டுங்கிறதுனால நம்ம ஹரிபரியாக கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டில் இருந்த நம்பர் பார்த்து ஏறணுங்கிறதுக்காக சீக்கிரம் வந்துட்டோம். பெருசாக எடுக்க முடியல. டாஷ்கண்ட் ஏர்போர்ட் ரீச் ஆகி அங்கேருந்து நம்ம ஒரு 95 அப்படிங்கிற பஸ் எடுத்து நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில் போயிட்டுருக்கோங்க. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 10 minutes ட்ராவல், 5 to 6 கிலோமீட்டர்ஸ் போட்டு வந்துச்சு. ஒரே பஸ் தான். ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டு போய் நம்ம அங்கேருந்து சின்ன ஒரு வாக் போகிற மாதிரி இருக்குங்க. பீப்புள் எல்லாம் ரஷ்யன் ஃபேஸஸுங்க. பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஏசியன், நம்ம சவுத் ஈஸ்ட்டு நம்ம ஊர் ஆளுங்க மாதிரி இல்லை யாரும். உஸ்பெகிஸ்தான் வந்து சோவியத் எராவோட ஒரு பார்ட்டாக இருந்துச்சுங்க. டில் 1991 வந்து சோவியத் யூனியன் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அதனாலேயே எல்லா பில்டிங்ஸும் அண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது சோவியத் ஆர்கிடெக்சர்லேயே இருக்குங்க. சோவியத் ஸ்டைல்லையே இருக்குது. டாஷ்கண்ட் இஸ் அ சிட்டி வேர் சில்க் ரோடு ஹிஸ்ட்ரி மீட்ஸ் மாடர்ன் ஆர்கிடெக்சர், மாடர்ன் எரா. ஸோ டாஷ்கண்டில் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஃபஸ்ட் டே நம்ம போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் டே இறங்கி ஹாஸ்டல் போயிட்டுருக்கோம். வந்துட்டு 10 minutes ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம முக்கிமி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இந்த ரோடை கிராஸ் பண்ணி நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் போகணுன்னா நம்ம ஹாஸ்டலில் வந்துருங்க. பாம் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நல்ல ரிவ்யூ இருந்துச்சு, ஒரு நல்ல ரேட்டிங் இருந்துச்சு. ஸோ அதை புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே தான் போகணும். இப்போ நம்ம ரோடுக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கணும். எங்கேயுமே 2 wheelers பார்க்க முடியாது இல்லைங்க. எல்லாமே ஃபுல்லாக கார்ஸு அண்ட் ஹை ஸ்பீடாகவே இருக்குது. கரெக்டாக நம்ம ஜீப்ரா கிராசிங் அந்த ஏரியா பார்த்து தான் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். கிராஸ் பண்ணி நம்ம அப்படியே ஒரு வாக், ஒரு 5 minutes வாக்குங்க. ஒரு 500 to 700 meters போட்டுருந்துச்சு. ஸோ அது வாக்கில் போகணும்னா நம்ம போயிடலாம். வந்துருங்க. வர வழியெல்லாம் பார்த்தாங்க. ஒரு 4-5 இன்டர்செக்ஷன்ஸ் கிராஸ் பண்ணி தான் வந்தோம். மோஸ்ட்லி எல்லா ரோட்ஸுமே வந்து 8 lane ரோட்ஸாக இருக்குங்க. 2 சைடும் 4 லேனு. 8 lane ரோட்ஸ் நல்ல பெரிய பெரிய ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக தான் தெரியுது. பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு போக போக. யாரும் ஒரு பில்டிங் எல்லாம். உஸ்பெகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரேருங்க. உஸ்பெக் அண்டு அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ் உஸ்பெக் அண்டு ரஷ்யன் வந்து ஓவராலாக பேசுகிறாங்க.
ஸோ இங்கிலீஷ் வந்து மேபி ஒரு நல்ல ஹை டூரிஸ்ட் ஸ்பாட் ஏரியாவில் போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நார்மல் ஏரியாஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம் தாங்க, நம்ம டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணியோ இல்லாட்டி பார்த்து தான் போகிற மாதிரி இருக்கும். குழந்தை மீசை செம்மையாக இருக்குதுங்க. ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி வந்த ஃபீல் இருக்குங்க இங்கே இருக்க பீப்புள் அண்டு இந்த கார்ஸு மற்றதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஒரு ஜஸ்ட் 5 minutes வாக்கு தாங்க ஊர் வேலை நடந்துட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 minutes வாக்கில் இந்த ரோட்டில் வந்து ஆக்சுவலாக நம்ம ரோட் சுற்றி வந்துட்டோம். இது போனால் ஒரு பக்கம் தான் மெயின் ரோட்டுக்கு. இந்த ஹாஸ்டல் தான் பாம் ஹாஸ்டல். பழம் இல்லைங்க, பாம் மரம் தெரியுது பாருங்க. பாம் ஹாஸ்டல் PALMங்க. திஸ் இஸ் அவர் ஹாஸ்டல், பாம் ஹாஸ்டல். எப்படி இருக்குன்னு தெரியல, ஹாஸ்டல்லாம் இது இருந்ததில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் வந்துச்சு. போய் பார்த்துட்டு பேசிட்டு சொல்கிறேன். ஸ்டே பண்ணியிருக்க பாம் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் ஃபஸ்ட் டைம். ஸோ எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. கொஞ்சம் க்ளீன்லினஸ் நல்லா தான் இருக்குது. உள்ளே காமிக்க முடியல, அது ஏதோ லாங்குவேஜ் ப்ராப்ளம், நல்லா ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ குட், பட் பவர் இல்லைங்கிறான், வெளியே தான் போட்டு கொடுக்குறாங்க. ஏதோ நேற்று தான் பவர் ஷட்டாக வச்சு சம்திங் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன இன்கன்வீனியன்ஸ் இருந்தாலும் பட் நைஸ். பெட்டெல்லாம் நீட்டாக இருக்குது, நைட் நல்லா தூங்கிக்கலாம், அது ஃபார் ஷுர். ஸோ ஜஸ்ட்டு நம்ம தூங்குறது தான் வர போகிறோம். ஸோ 2 நாளுக்கு ஓகே. அண்டு டைம் வந்து இப்போ கரெக்டாக லோக்கல் டைம் 5:15 ஆச்சுங்க. இந்தியன் டைம் 5:45 ஆகிருக்கும். ½ hour டிஃப்ரென்ஸ் தான் ஆனிஸோ அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நியர்பை அந்த பார்க் அண்டு மெயின் ஸ்கொயருக்கு போயிட்டு வரலாம், ரிப்பப்ளிக் ஸ்கொயர்லாம் போயிட்டு வரலாம். அண்டு அந்த உஸ்பெகிஸ்தான் ஃபேமஸ் ஹோட்டல் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளானு. ஸோ இதாக ஜஸ்ட்டு வாக் பண்ணி பஸ் எடுத்து போயிட்டு வந்தோம்னா பக்கம் தான், போயிட்டு வந்துடலான்னு. அப்படி வரும்போது அந்த வே டின்னர் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். ஸோ இஸ் கம்மிங். நல்ல ரிச் சிட்டி ப்ரோ. ஆனால் காம்படிஷன் ரொம்ப கம்மி. ஆனால் அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்குது. டிராஃபிக் இருக்கிற மாதிரியே தெரில. ஒரு 2 வீலர் பார்க்க முடியாது. எலக்ட்ரிக் வண்டி வேணால் ஏதோ டெலிவரிக்கு விசிட் போயிட்டு வந்துட்டுருக்கானுங்க. அது சொமேட்டோ மாதிரி அதான் அது வேணால் விசிட் போயிட்டுருக்குறானுங்க. ஆனால் ஒன்றுங்க, டிராஃபிக் ரூல்ஸ் பக்காவாக ஃபாலோ பண்ணுறாங்க நான் பார்த்த வரைக்கும். வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும் இல்லை பெடஸ்ட்ரியன்ஸ் ஆகட்டும் சூப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க. முப்பத்தெட்டு இங்கேருந்து ஒரு 5 kilometers மறுபடியும் ட்ராவலு. இந்த ஃப்ரீடம் ஸ்கொயர், அமர்தனர் ஸ்கொயர் அண்டு ஹோட்டல் உஸ்பெகிஸ்தான் இருக்குது. பஸ்ஸஸ் எல்லாம் ஃபுல்லாக எலக்ட்ரிக் பஸ்ஸஸுங்க. செமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, நல்ல கண்டிஷனோட மெயின்டைன் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. நல்லா ஹை ஸ்பீட் பஸ்ஸஸாக இருக்குதுங்க, நல்லா கண்ட்ரோலாக இருக்குது. அப்படியே இருக்கா? இதான் இந்த ஹோட்டல் சொன்னல, புக்கு மாதிரி இருக்கும் இந்த ஹோட்டலு. நம்ம இந்த ரோடை கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் போகணுங்க. டேரெக்டாக கிராஸ்லாம் பண்ண முடியாது, சப்வேல தான் போகணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டு சப்வேல தான் போகணும், பார்த்துட்டு போகலாம். அமர் தெனூர் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா 14th century இங்கே வாழ்ந்திருக்காருங்க. எக்ஸாக்டாக 1336 இங்கே பிறந்து வாழ்ந்திருக்காரு. சென்ட்ரல் ஏஷியாவோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லீடர்னு கூட சொல்கிறாங்க இவரை. முக்கியமாக இந்த உஸ்பெகிஸ்தான் டாஷ்கண்ட் ஏரியாலெல்லாம் இவர் வந்து ஹீரோ ஆஃப் த கண்ட்ரின்னே சொல்கிறாங்க. ஸோ அவர் நினைவாக தான் இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்கொயர் இது பண்ணியிருக்காங்க. சுற்றிலையும் பார்க் மாதிரி இருக்குது. அண்டு இவருக்கு அந்த பார்க்கோட சென்டரில் ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க வித் ஹார்ஸு. இந்த ஸ்டாச்சு எதை மீன் பண்ணுதுன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் யூனிட்டியை மீன் பண்ணுற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. நல்லா கம்பீரமாக இருக்குது. அது
ஆர்கிடெக்சரை பார்த்தீங்கனாலே. செம குளிருங்க, 7 டிகிரி. பட்டு நம்மளால் நடக்கிறதுக்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. நாளையிலிருந்து நல்லா ஃபுல்லாக பேக்கடாக ட்ரெஸ் பண்ணிக்கணுங்க. ஹியர் வி கம் த கிரேட் அமர் தெமுர் ஸ்கொயர், அமர் தெமுர் ஸ்டாச்சு. பின்னாடி அந்த ஹோட்டல் உஸ்பெகிஸ்தான், அது ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலுங்க. சோவியத் யூனியன் டைம்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கொயர் பக்கத்தில் இருக்க அந்த ஹோட்டல், அப்புறம் அந்த சின்ன ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி ஒன்று போயிருந்தோங்க. ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டோம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாரி கைஸ், பெருசாக விளாக் பண்ண முடியல. நல்லா ப்ரிப்பேர்டாக போகல. ப்ரிப்பேர்டு இந்த சென்ஸ், அந்த குளிருக்கு ப்ரிப்பேர்டாக போகாதனால கேமராவை வெளியே எடுத்து விளாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஸோ டேட்டை விட்டு கண்டிப்பாக நல்லா பண்ணிடலாங்க. ஸோ ரிட்டன் வந்துட்டோம். ஸோ சேம் அந்த முக்கியமி ஸ்ட்ரீட்டு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி ஒரு 800 மீட்டர்ஸ் நடந்தோம்னா நம்ம ஹாஸ்டல் போயிடலாம். அந்த வேலையை எதை சாப்பிட்டு போகிறது தான் பிளானு. பார்க்கலாம் எப்படி அமையுதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம் கைஸ். அது இதுன்னு பண்ணி பஸ்ஸை பிடிச்சி வித்தவுட் இன்டர்நெட் எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். இன்டர்நெட்டில் ஏதோ இஷ்யூங்க. அந்த பி லைனில் ஏர்போர்ட்டில் பண்ணாலும் என்னென்னு தெரில, ப்ராப்பராக பண்ணல. அது இன்டர்நெட் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. மெசேஜஸ் வந்து உங்களோட சோம், அதாவது இவங்களோட லோக்கல் கரன்சியில் சம்திங் மைனஸ் ஆகிட்டே இருக்குது. ரீசார்ஜ் பண்ணிட்டு வருது. எப்படி பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரில. கேட்ட பிளான் வந்து 50 GB வித் அன்லிமிட்டட் லோக்கல் கால்ஸ் வந்து 500 சொல்லி தான் வாங்கினாங்க. மீன் 500 நம்ம ரேட்டுக்கு. ஆனால் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. எனிவேஸ் வந்துட்டோம். இன்றைக்கி டே முடிஞ்சுது. நாளைக்கு அந்த ஆஃபீஸ், நியர்பை ஆஃபீஸை தான் செக் பண்ணிவிட்டு போய் என்கொயரி பண்ணிவிட்டு அதுனா பார்க்கணும். இல்லாட்டி யூஇசட் டெல்னு ஒன்று இருக்குங்க, அது இவங்களோட நேஷ்னல் டெலிகாம், அதை ட்ரை பண்ணுவாங்க. நெட் இல்லாட்டி கஷ்டம். அது எடுத்துக்கலாம்டா. எதுங்க? யூபில்லா யூஸ்டெல்லும் நல்லா தான். சரி பார்க்கலாம். அதான் இவன்ட்டு கேட்டு ஹாஸ்டலில் கேட்டு அதை எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், ஒரு குட்டி அழகாக வருது. ஹாஸ்டலில் ஆரம்பித்தோம் ஈவினிங் ஒரு 5:15 அரௌண்ட். மறுபடியும் அதே ஹாஸ்டலில் வந்து இன்றைக்கி டே முடிக்கிறோம். இது நம்ம ஒரு வீடு மாதிரி இருக்குதா? ஆமாம். சேம் பாம் ஹாஸ்டல். அப்படியே கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு படுத்து தூங்குறோம். See you.